வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுவார்கள். சரிங்க பாட்டி. பாட்டி எங்களுக்கு கதையை தொடர்ந்து சொல்லுங்க. சரி பசங்களா, நான் அந்த கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். என்னங்க உள்ள வரீங்க? வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். அங்கே விஷ்ணுவின் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது. அபி, நான் சொல்றதை கேளு. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா காரில் போகும்போது சொல்லுங்க. அது சரி, நீங்க வர ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அதாவது உன் கிட்ட போன் பேசுனதுக்கு அப்புறம் போலீஸார் என்கிட்ட அந்த கிட்னாப்பரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். நானும் ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போலீஸார் சொன்னாரு, சரிங்க, நான் ஃபேஸ் டிராயிங் பண்றவங்க கிட்ட சொல்லி உங்களை சொல்ல சொல்லி அவங்கள வரைய சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்ன என்னோட ஒய்ஃப்க்கு நல்லா ஃபேஸ் டிராயிங் பண்ண தெரியும் அப்படின்னு. அப்புறம் முத்து சார் சொன்னாரு, நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க வைஃப் கிட்ட சொல்லி ஃபேஸ் டிராயிங் முடிச்சுட்டு நீங்களும் உங்க வைஃபும் நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நானும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் வர வழியில போலீஸார் போன் பண்ணாரு. அப்புறம் அவரு வரேன்னு சொன்னாரு. இந்நேரத்துக்கு போலீஸார் வந்துட்டு இருப்பாரு. அடச்சா, நான் எப்படி இதை மறந்தேன்? நான் விஷ்ணுவை கடத்திட்டாங்க அப்படின்னு அந்த விஷயம் சொன்ன உடனே நீ அப்போ டென்ஷன் ஆயிட்ட அபி. எல்லாராலையுமே எல்லா நேரத்திலுமே எல்லாம் கரெக்டா செய்ய முடியாது. சரிங்க, நீங்க அவனோட முகத்தின் அடையாளத்தை சொல்லுங்க, நான் வரைகிறேன். சரி அபி. என்ன ஹாரன் சவுண்ட் கேக்குது? போலீஸார் வந்துட்டாரு போல. என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தா யாருக்குமே பிரச்சனை வராது குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை இன்னும் முடியல குழந்தைகளா. அது மட்டும் இல்லாம இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 33 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பாத்துக்கணும், நம்ம சேனல் போய் பாத்துக்கோங்க. இந்த கதையோட பார்ட் 34 அடுத்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.